என்றும் தாங்கிடும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கிடும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கிடும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். அன்பான தேவ பிள்ளைகளே, நமது இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜனவரி 1, நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சன்ராஜ். ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பி இருக்கிறார், புதிய திட்டத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்றே திட்டம் அல்ல, நேற்றே சாப்பாடு அல்ல, பழையவைகள் அல்ல, புதிய காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை உனக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறது. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சன்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி தேவதூதன் தானியேலை பார்த்து இந்த வார்த்தைகளை விவரித்து சொல்லுகிறதை நாம் வேத பகுதியில் வாசிக்கிறோம். தானியேலிடத்தில் தேவதூதன் சொல்லுகிறார், ஞானவான்கள் ஆகாய மண்டல ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் பிரகாசமுள்ள நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலமும் பிரகாசித்து கொண்டிருப்பார்கள் என்று அவர் அறிவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் விடிவெள்ளி நட்சத்திரமாக நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்கிறோமோ, இந்த நட்சத்திரம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற நட்சத்திரமாகவும் மாறிவிடுகிறது என்று இந்த தேவதூதன் தானியேலை பார்த்து சொல்லுகிறார். இந்த நீதியின் பாதையில் இயேசுவை பற்றி
அறிவித்து நீதியை பற்றி பிரசங்கித்து அவர்களை நல்வழிப்படுத்துகிறவர்கள், நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற ஒளியைப் போலவும் அவர்கள் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரத்தைப் போலவும் சதா காலமும் என்றென்றைக்கும் அவர்கள் பிரகாசித்து கொண்டிருப்பார்கள் என்பதாக அவர் அறிவிக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்மஸ் காலங்கள் எத்தனை வீடுகளில் ஸ்டார் வெளியிலே தொங்க வைக்கப்பட்டிருக்கும். இந்த ஸ்டார் பெரிய மனமகிழ்ச்சிக்கு அடையாளமாக, கிறிஸ்து பிறப்பின் கொண்டாடுதலின் நினைவு கூறுதலாக இதெல்லாம் வெளியில் அடையாளமாக கட்டப்பட்டு மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஸ்டார் யார் என்றால் நீங்களும் நானும் தான் இந்த ஸ்டாராக இருக்கிறோம் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை மெய்யான இரட்சகராக ஆண்டவராக யாரெல்லாம் உண்மையாக இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த விடிவெளி நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து உதித்த பிறகு நாம் அநேகரை நீதிக்குட்படுத்த ஆரம்பிப்போம். அநேகருக்கு நல்வழிகளை சொல்ல ஆரம்பிப்போம். இயேசுவின் பிறப்பை பற்றியும் மரித்தலை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் வர இருக்கிற அந்த மோட்ச வாழ்வை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் அவர்களுக்கு அறிவித்து நீதியின் பாதையில் அவர்களை நல்வழிப்படுத்துகிற போது நம்மைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள், நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிக்க பண்ணுவதாக ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஒரு பெரிய நட்சத்திரம், நாம் ஒரு பெரிய ஸ்டார் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாராக, நட்சத்திரமாக என்னையும் பலப்படுத்தும், எனக்கும் அந்த பலனை தாரும் என்று சொல்லிதான் இந்த காலை நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். கிழக்கிலே அவருடைய விண்மீன் எழுதலை கண்டு சாஸ்திரிகள் ஆண்டவரை வழிபடும்படி, தொழுது கொள்ளும்படி, காணிக்கைகளை படைக்கும்படி அவரை தேடி வந்தார்கள். அவர்களுக்கு வெளிப்பட்ட அந்த நட்சத்திரம் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் உள்ளங்களிலும் தோன்றி பிரகாசிக்கும்படிதான் நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஞானவான்கள் ஆகாய மண்டல ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் பிரகாசமுள்ள நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவை மெய்யான ஆண்டவராகவும் இரட்சகராகவும் என்னை மீட்கும் வெளிச்சமாகவும் நட்சத்திரமாகவும் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை யாரெல்லாம் அநேகரை நீதிக்கு உட்படுத்த இந்த நல்ல பாதைகளில் சொல்லி வழிநடத்த ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்கும் நட்சத்திரமாக மாற்றுவதாக நீர் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த விடிவெளி நட்சத்திரம் உதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் மாத்திரமல்ல, அந்த நட்சத்திரத்தின் வெளிச்சத்தை கொண்டு அநேகரை நீதிக்குட்படுத்தி அவர்களையும் நீதியின் பாதையில் கொண்டு வந்து இவர்கள் பிரகாசிக்கும் நட்சத்திரமாக ஒளி வீச வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும், குடும்பம் பிரகாசிக்க வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும், அவர்களுடைய தொழில்கள், வருமானங்கள், வேலைகள், ஆண்டவரே எல்லாவற்றிலும் அவர்கள் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.